இன்னைக்கு டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ்ல என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். இதை பற்றி பேச விரும்பல, என்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காதீங்க, நான் அதை பத்தி எதுவுமே பேச விரும்பல, எனக்கு அதை பத்தி பேச பிடிக்கல, இந்த மாதிரி சொல்றத ஐ டிட் நாட் வாண்ட் டு டாக் அபவுட் இட், ஐ டிடன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் அப்படின்னா எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லை, பிடிக்கல, இப்படி சொல்றது. இது உனக்கு பிடிக்காது, இது பத்தி நீ ஆசைப்படாத, இது உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூ won't லைக் திஸ், யூ won't லைக் திஸ் அப்படின்னா இது உனக்கு பிடிக்காது, நீ இதை விரும்ப மாட்ட அப்படின்னு சொல்றது. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நீ நல்லா படி, நீ நல்லா ஒரு குட் விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா நல்ல விஷயம், அதில் உனக்கு நல்ல விஷயம் எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்றத யூ வில் ஹாவ் அ குட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது உனக்கு பயன் தரும், இதை நீ வச்சுக்கோ, இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், இப்ப பிடிக்கலனாலும் ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத திஸ் வில் பெனிஃபிட் யூ, திஸ் வில் பெனிஃபிட் யூ அப்படின்னா இது உனக்கு பயன்படும், பயன் தரும், இந்த மாதிரி சொல்றத திஸ் வில் பெனிஃபிட் யூன்னு சொல்லுவோம். நான் இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன், நீ செஞ்ச ஹெல்ப்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ், அதாவது நெவர் ஃபர்கெட் திஸ் அப்படின்னா மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அது நெவர் ஃபர்கெட் திஸ் அப்படின்னா எப்பவுமே ஃபியூச்சர்ல, ஓகேங்களா. அவன் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறான், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறான், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், இந்த மாதிரி சொல்றத எப்படி சொல்வோம், அவன் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறான், he wants to help me, he wants to help me அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறான், நினைக்கிறான், இந்த மாதிரி சொல்றத he wants to help me சொல்றோம். புரிஞ்சுக்கீங்களா? அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போமா. ஒரு ஸ்கூல் பையனோ பொண்ணோ, பையன் வச்சுக்கோங்களேன், அவன் ஓட ஆசைப்படுறான், அதாவது ரன்னிங் ரேஸ்ல ஓட ஆசைப்படுறான், இல்ல மேரத்தான்ல ஓடணும்னு ஆசைப்படுறான், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவன் ஓட விரும்புறான், ஓடணும்னு ஆசைப்படுறான், விடுங்களேன் அப்படின்னு சொல்றத he likes to run, he likes to run அப்படின்னா அவன் ஓடணும்னு ஆசைப்படுறான், ஓட விரும்புறான் அப்படின்னு சொல்றத he likes to run சொல்லலாம். எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாப்பாடு இல்ல ட்ரெஸ் எது வேணாலும் சொல்லலாம், எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றத எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் வாவ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எவ்ரிதிங் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இது உன்னால எளிதாக செய்ய முடியும், அதாவது இது உன்னால ஈஸியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எப்படி சொல்லுவோம், இது உன்னால ஈஸியா செய்ய முடியும், யூ கேன் டூ திஸ் அப்படின்னா இது செய்ய முடியும், ஈஸிலி அப்படின்னா ஈஸியா செய்ய முடியும், எளிதா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது யூ கேன் டூ திஸ் ஈஸிலி அப்படின்னா நீ ஈஸியா அதனால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொன்ன சென்டென்சஸ்லாம் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸ்டே டியூன். டாடா பாய்.